Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 1 and 2ல 6th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபுல் டேர்ம் டெஸ்ட் ஒன்று பார்க்குறோம். ஃபுல் டேர்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் இன்வால்வ் ஆன மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்லேயும் அதாவது ஃபுல் டெஸ்ட் போல் நீங்கள் அதை அசியூம் பண்ணி உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. The land was parched and dry and there was not a bush or tree in sight. Options: very dry, cozy, desperation, untenanted. அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டோட சினானிம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் ஏ, வெரி ட்ரை. சரிங்களா? அப்போது அதர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுமே க்ளோசரியில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ கோசி அப்படின்னு சொன்னால் கம்ஃபர்டபுள் அப்படின்ற மீனிங். டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது லூசிங் ஹோப் அந்த மீனிங்கில் வரும், ஐ மீன் சினானிம். அன்டெனண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆக்குபைடு. ஸோ பார்ச்டு அப்படின்ற வேர்டோட கரெக்ட் சினானிம் வெரி ட்ரை. இப்போ சென்டென்ஸ்லேயே அண்டு ட்ரைன்னு இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், வெரி ட்ரை அப்படின்றது வருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்ச்டு அப்படின்னு சொன்னால் வெரி ட்ரை அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The conditions in the atmosphere like rain, wind or temperature at any time is called as a dash. Options: climate, seasons, winter, weather. கரெக்ட் ஆப்ஷன் டி, வெதர். 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கிறது போல தோணும். கிளைமேட் அப்படின்னு சொன்னால் வார்ம் கிளைமேட், கோல்டு கிளைமேட் அப்படின்னு சொல்கிறது. சீசன்ஸ் அஃப்கோர்ஸ் 4 periods ஆஃப் தி இயர் இல்லைங்களா, சம்மர், வின்டர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன் வின்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெதர். அதுதான் வந்து கண்டிஷன்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் லைக் ரெயின், விண்ட் ஆர் டெம்பரேச்சர் அட் எனி டைம். அதுதான் வந்து வெதர் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். ஃபுட்பால் இஸ் த டேஷ் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட். ஃபுட்பால் இஸ் த ஃபர்ஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் தி வேர்ல்டு. அப்போது செகண்ட் எது பாப்புலர் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6th செகண்ட் டேர்மில் இருக்குது. பயோகிராஃபி ஆஃப் PV சிந்து இந்த லெசனில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். Fill in the blank with the word to make compound words. We can see a dash bow after summer showers. Options: fire, rain, tender, sail. Correct option B, rain. We can see a rainbow after summer showers. எப்போ வந்து நம்ம ரெயின்போவை பார்க்க முடியும் அப்படின்றது போல் ஒரு கேள்வி. ஸோ ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டையும் சேர்க்கும்போது ஐ மீன் அது ஒரு புது மீனிங்கை கொடுக்குமானால் அதை வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் ரெயின் அப்படின்றது வந்து ஒரு தனியாக ஒரு அர்த்தம் சொல்லுது, மழை அப்படின்னு சொல்லி. பவ் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனியாக அர்த்தமாக இருக்குது. ஆனால் ரெயின்போ அப்படின்ற வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு சேரும்போது அது வந்து வானவில் அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு குறிக்குது. ஸோ இப்படி தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Complete the following using their group names. A dash of wolves went hunting in the forest. Options: pack, pair, shawl, swam. Correct option A, pack. wolves வந்து pack of wolves அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அண்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி 2017 ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பேரை வச்சு கேட்பாங்க. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னா பேர் ஆஃப் ஷூஸ், ஷால் அப்படின்னா ஷால் ஆஃப் ஃபிஷ். ஷால் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ன்னு வரக்கூடாது, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்டு ஷால் ஆஃப் ஃபிஷ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸ்வாம் பார்த்தீங்கன்னா ஸ்வாம் ஆஃப் பீஸ், BEES. ஸோ பேக் ஆஃப் wolves அப்படின்றது இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Shekhar Dattatri writes popular articles and dash. Options: wildlife, filmmaking, historical adventure, A and B.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஏ அண்டு பி. அதாவது வைல்ட் லைஃப் அண்டு ஃபிலிம் மேக்கிங் இதுதான் வந்து அவரோட பாப்புலர் ஆர்டிகல்ஸாக இருக்குது, சேகர் தத்தாத்ரேயோடது. அதே மாதிரி அவர் வந்து அதாவது சைல்டுஹுட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர். அதே போல் அவார்டு வின்னர் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர் யார்? சேகர் தத்தாத்ரே. நெக்ஸ்ட் ஒன், PV Sindhu won the Arjuna Award in the year dash. Options 2013, 2015, 2016, 2017. Correct option option A 2013. 2013ல தான் வந்து பார்த்தீங்கன்னா PV Sindhu வந்து அர்ஜுனா அவார்டு வந்து வின் பண்ணுறாங்க. அப்போது 2015 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்குறாங்க. அதாவது இந்தியாவோட 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எதுன்னா பத்மஸ்ரீ அவார்டு. அதை வந்து 2015 வாங்குறாங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து வாங்குறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. அதை வந்து 2016 வாங்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் PV Sindhu. அவங்க எந்த இயரில் எந்தெந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்ற இன்ஃபோ பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், லிட்ரலி வாட் இஸ் மீன் பை த ஃப்ரேஸ் நெவர் சே டை? ஆப்ஷன்ஸ் நெவர் கிவ் அப், எவர் கிவ் அப், டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங், ஆல் தி அபவ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். அதுதான் அதோட கரெக்ட் மீனிங், அந்த ஃப்ரேஸோடது. நெவர் சே டை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் ஏ அண்ட் பி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலோக்கியில் எப்பவுமே சொல்லக்கூடியது தான், எவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்கிறது. பட் இந்த ஃப்ரேஸ் நெவர் சே டை அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஆனால் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இருக்கிறது போலவே, அந்த வேர்டில் இருக்கிறது போலவே ஐஃபன்லாம் கொடுத்து கேட்பாங்க. அப்போ வந்து ஆப்ஷனை மாற்றி போடாமல் எது வந்து கரெக்டான ஆன்சரோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ். I cannot see many stars in the sky. I cannot see much stars in the sky. I can see much stars in the sky. A and B. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 சென்டென்ஸில் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம் அண்ட் அதோட ரீசனும் நம்ம பார்க்கலாம். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஐ cannot see many stars in the sky. அதாவது வானத்தில் அதிகப்படியான நட்சத்திரங்களை என்னால் பார்க்க முடியல. அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சென்டென்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மெனி அண்ட் மச் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெனி அப்படின்ற வேர்டு பார்த்திங்கன்னா கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். மச் அப்படின்னு சொல்லும்போது அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்காக பயன்படுத்துகிறோம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அண்டு மெனி, மச், லிட்டில், ஃபியூ இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் ஒரே மாதிரி மீனிங்கை கன்வே பண்ணுற போல் இருக்கும். அப்படி தான் வந்து சென்டென்ஸ் கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the suitable conjunction. Our team played well, dash won the game. Options are but, and, all the above. Correct option option C and. ஸோ கரெக்டான சூட்டபிளான கன்ஜங்ஷனை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லிங்க் வேர்ட்ஸ் ஆர் லிங்கர்ஸ். அப்போது ஆர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கன்ஜங்ஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த சென்டென்ஸ்க்கு சூட் ஆகாது. பட் அதாவது அவர் டீம் பிளேட் வெல் பட் ஒன் த கேம், அதுவும் சூட் ஆகாது. நல்லா விளையாடி இருக்கோம் ஆனால் கேமை வின் பண்ணிட்டோம், சரியான மீனிங்கை கன்வே பண்ணல. தேர்டு பாருங்க, அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஒன் த கேம். நம்மளோட டீம் வந்து நல்லா விளையாடணும் அண்ட் நாங்கள் வந்து கேமையுமே வந்து வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், லூயிஸ் கேரோல் வாஸ் அன் டேஷ் ரைட்டர். ஆப்ஷன்ஸ் ஃப்ரெஞ்ச், ஐரிஷ், ஜெர்மன், இங்கிலீஷ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி இங்கிலீஷ். ஸோ லூயிஸ் கேரலோட ஃபேமஸான புக்கு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். அவரோட ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 6th த crocodile அப்படின்ற ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஸ்போர்ட் ஃபார் த கிவன் எக்யூப்மெண்ட். டென்னிஸ். ஆப்ஷன்ஸ் ராக்கெட்ஸ், பவ் அண்ட் ஆரோ, ஹெல்மெட், கியூ பால். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ராக்கெட்ஸ். அதாவது ஸ்போர்ட்டோட எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போது டென்னிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ், இதுதான் அதோட எக்யூப்மெண்ட்டு. அப்போது பவ் அண்ட் ஆரோக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி இல்லைங்களா. இந்த
வில் வித்தை சொல்கிறாங்களே அதுதான் வந்து பவ் அண்ட் ஏரோ. அஃப்கோர்ஸ் ஹெல்மெட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஐ மீன் எந்த ஸ்போர்ட்லலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, பேஸ்பாலு, ஹாக்கி இதிலெல்லாம் வந்து ஹெல்மெட் யூஸ் ஆகுது. அண்ட் தென் கியூ பால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்னூக்கர், அதில் தான் வந்து கியூ பால் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், Indian Seasons is the poem written by dash. Options Edgar A. Guest, Nisha Dairon, Robert Frost, Anonymous. Correct option, option B, Nisha Dairon. ஸோ இது டைரக்டான ஒரு கொஸ்டின் தான் இல்லைங்களா. 6th இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இந்தியன் சீசன்ஸ் அப்படின்ற போயம் எழுதினவங்க நிஷா டைரன்றவங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எட்கர் ஏ கெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து டீம் ஒர்க் அப்படின்ற போயம் வந்து எழுதியிருப்பார் எட்கர் ஏ கெஸ்ட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். நெக்ஸ்ட் ஒன், who is an award winning Indian author of more than 500 books? Options Ruskin Bond, Tagore, Salman Rushdie, R.K. Narayan. ஸோ எந்த அவார்டு வின்னிங் இந்தியன் ஆத்தர் வந்து 500 புக்ஸுக்கு மேலே வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் ஏ ரஸ்கின். அதோட மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸு, எஸ்ஸேஸு அண்டு நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. அதே போல் பத்மஸ்ரீ அவார்டு பார்த்தீங்கன்னா 1999 வந்து வாங்கியிருக்காங்க, 1999 வாங்கியிருக்காங்க. அதே போல் பத்மபூஷன் பார்த்தீங்கன்னா 2014 வாங்கியிருக்காங்க. ரஸ்கின் பாண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் புக்கில் இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. ஹூ செட் தி அபவ் லைன் இன் த ஆப்பிள் ட்ரீ அண்ட் தி ஃபார்மர்? ஆப்ஷன்ஸ் சில்ட்ரன், த ஃபார்மர், ஃபார்மர்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் பி, த ஃபார்மர். ஸோ ஹூ செட் டு ஹோம் அப்படின்ற இன்ஃபோ தான் இந்த கொஸ்டினில் கவர் ஆகிருக்குது. ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் தான் வந்து சொல்வார். த ஆப்பிள் ட்ரீ அண்ட் தி ஃபார்மர் அப்படின்ற சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு இருக்கும். டேர்ம் 1 இருக்குது இந்த சப்ளிமெண்ட்ரி. அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பார் அந்த ஃபார்மர் வந்து, நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த மரத்தை வந்து நான் வெட்ட மாட்டேன் இந்த ஆப்பிள் ட்ரீயை அப்படின்னு சொல்லி. இந்த குழந்தைங்கள்லாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அவரோட மனசை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அந்த சப்ளிமெண்ட்ரி. ஓகே, next one. How many characters are involved in the story when the trees walked? Options 1, 2, 3, 4. Correct option C, 3. So that when the trees walked, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மேஜர் கேரக்டர்ஸ் மொத்தமாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். அதாவது அந்த கிராண்ட் ஃபாதரு அண்ட் தென் கிராண்ட் மதரு, அஃப்கோர்ஸ் ஆத்தர் யார், ரஸ்கின் பாண்ட், when the trees walked இல்லையா. ஸோ அவங்க 3 பேர் தான் வந்து மெயின் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த போயட் கேம் டு பி நோன் அஸ் த போயட் ஆஃப் த பீப்புள்? ஆப்ஷன்ஸ் எட்கர் ஏ கெஸ்ட், ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஆர்எல் ஸ்டீவன்சன், சாரா கால்ரிட்ஜ். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, எட்கர் ஏ கெஸ்ட். ஸோ மக்களின் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போயட் யார் அப்படின்னா எட்கர் ஏ கெஸ்ட். அஃப்கோர்ஸ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டீம் ஒர்க் அப்படின்ற போயம் எழுதியிருப்பார் இல்லைங்களா, அந்த போயமில் இருக்கக்கூடிய அவரோட இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு டெட்ராய்டு ஃப்ரீ ப்ரெஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பரில் தான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வெளியில் வருது. அதாவது அவருக்கு ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்போது அதில் தான் வந்து ரொம்ப வந்து அவர் ஃபேமஸ் ஆகி த போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. அதே போல் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அவருக்கு கிடைக்கிது. அந்த அங்கீகாரம் வந்து வேற யாருக்குமே கிடைக்கல அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எட்கர் ஏ கெஸ்டோட இன்ஃபர்மேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் ஆர்எல் ஸ்டீவன்சன் உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் ராபர்ட் ஃப்ராஸ்டோ, ஆர்எல் ஸ்டீவன்சனோ, சாரா கால்ரிட்ஜோ யாருமே வந்து இந்த கேள்வியோட தொடர்புடையவங்க கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம். Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. ஸோ உங்களுக்கு இந்த லைன்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் இது வந்து இந்தியன் சீசன்ஸில் வரக்கூடிய லைனு பை நிஷா டைரன். இதோட கரெக்ட் ஆப்ஷனை நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். கரெக்ட் ஆப்ஷன் பி, ஏபி. எல்லாருக்குமே ரைம் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி, ஏபி. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் இன் த ஸ்டோரி திங்க் டு வின்? Options: name of the school, name of the park, name of the team, name of the inn. Correct option C, name of the team. Think to win அப்படின்ற சப்ளிமெண்ட்ரி லதா காக்கு அப்படின்றவங்க எழுதினது.
அந்த 2 பசங்களுக்குள்ள டீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்றுத்தோட பேர் தான் வந்து ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பிவைக்யூ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வி உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வி டெட்டில் கேட்டதே தான். ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு நேம் ஆஃப் த டீமை வந்து சேர்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டு muddy roads, monsoons and mangoes. Here monsoons refers to dash. Options: season, rain, summer, apples. Correct option B, rain. If at all நம்ம இந்த போயமை படிக்கல, டைரெக்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக என்ன ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னா சீசன் அப்படின்றது தான் ஆன்சர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மேங்கோஸ்ன்னு இருக்கே, ஸோ மான்சூன்ஸ் இருக்கு, மான்சூன் அப்படின்ற வேர்டு இன்டைரக்டாக ஆப்பிள்ன்ற மீனிங்கில் வருமோ அப்படின்ற ஒரு யோசனைக்கு போகலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் போயமில் பார்த்தீங்கன்னா மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் அப்படின்னு இந்தியன் சீசன்ஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ மான்சூன்ஸ் அப்படின்றது வந்து ரெயினை வந்து குறிக்கும். அதே போல் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேயுமே இருக்குது. இந்த லைனை கொடுத்துட்டு மான்சூன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Dash is known for its pungent flavor. Options: betel nut, bitter gourd, ginger, lemon. இது ஒரு ஈஸியான கேள்வி தான் இல்லைங்களா? கரெக்ட் ஆப்ஷன் சி, ஜிஞ்சர். அதாவது பஞ்சன்ட் ஃப்ளேவர் அப்படின்றது வந்து இந்த கடுமையான, அதாவது ஸ்ட்ராங், ஸ்பைசி, ஷார்ப் ஸ்மெல் ஆர் டேஸ்ட், இதை தான் நம்ம வந்து பஞ்சன்ட் ஃப்ளேவர்னு சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் பீட்டல் நட் அப்படின்றது பாக்கு, அது கிடையாது. பிட்டர் கார்டு அதுவுமே கிடையாது. பாகற்காய் அதுவும் கிடையாது. ஜிஞ்சர். அண்ட் தென் லெமன் பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை உடையது. பீட்டல் நட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிஞ்சன்ட் இல்லைங்களா, ஒரு மாதிரி துவர்ப்பு சுவை கொடுக்கக்கூடியது. ஸோ பஞ்சன்ட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜிஞ்சர் தான். நெக்ஸ்ட் ஒன். மீனாட்சி எடத்தி வாஸ் எ டேஷ் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பழத்தல் ஃபேமிலி. ஆப்ஷன்ஸ்: க்ளோஸ், டிஸ்டன்ட், ரியல், A and C. கரெக்ட் ஆப்ஷன் பி, டிஸ்டன்ட். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எ சைல்ட்ஹுட் இன் மலபார், எ மீமியோர், அதுலேருந்து எடுத்த ஒரு கேள்வி பை கமலதாஸ். ஸோ அந்த மீனாட்சி எடத்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்பழத்தார் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டு ரிலேட்டிவா, டிஸ்டன்ட்டா அப்படின்றது தான் அந்த கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எடத்தி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எடத்தி அப்படின்னு சொன்னால் பிரதர்ஸ் ஒய்ஃப், அதாவது அண்ணி. அப்போ நம்ம தமிழில் வந்து அண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்து மலையாளத்தில் எடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஷார்ட்டாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு என்னன்னு பார்த்தா ஏட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மலையாளத்தில் அண்ணனை வந்து குறிக்கிறதுக்கு ஏட்டா எடத்தி, அண்ணன் அண்ணி. அதே போல் க்ளோசரியில் நிறைய வேர்ட்ஸ்க்கு மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. முத்தஷி அப்படின்னு சொன்னால் ஃபாதர்ஸ் மதர், அதாவது பாட்டி, அப்பாவோட அம்மா தான் வந்து முத்தஷி. அம்மம்மா அப்படின்னு சொன்னால் மதர்ஸ் மதர். இது எல்லாருக்குமே நமக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அம்மம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒரு மீனிங் தான் அது. அதே போல் அம்மாயி அப்படின்னு சொன்னால் மதர் இன் லா. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். A dash is a unit of sound in a word. Options: letter, phoneme, morpheme, syllable. Correct option D, syllable. அதே போல் ஒரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வவல் சவுண்ட் இருக்கும். ஸோ 6th பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசிக்காக கொடுத்து 8th ஸ்டாண்டர்டில் சிலபிஃபிகேஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்டில் எத்தனை சிலபிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு. ஸோ 6th வந்து இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் ஒன். Which of the following is not used to create nouns plural? Options: S, ED, ES, IES. Correct option B, ED. ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போதே தெரியும் which is not used to create அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ED அப்படின்ற ஒரு சஃபிக்ஸை வச்சு நம்மளால் நவுன்ஸ் ப்ளூரல் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம் மற்ற ஆப்ஷன்ஸோடவே. கேட், கேட்ஸ் இல்லைங்களா. இஎஸ், சியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், இஎஸ். பஸ், பஸ்ஸஸ், BUSES. அண்ட் தென் IES, பேபி, பேபிஸ், BABY பேபி, BABIES. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளால் ஒரு நவுன்ஸ் ப்ளூரலை க்ரியேட் பண்ண முடியும். வேரல்ஸ் ED அப்படின்றத வச்சு நம்மளால் ஒரு நவுன்ஸ் ப்ளூரலை க்ரியேட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எக்ஸாம்பிள் ப்ளே, பிளேடு, அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடியது ED அப்படின்னு நம்ம ஆட் பண்ணும்போது. ஜம்ப், ஜம்ப்டு, ப்ளே, பிளேடு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்.
Dash is a repetition of the consonant at the beginning of two or more words in a line. Options: alliteration, metaphor, hyperbole, symbolism. Correct option A, alliteration. நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு பர்டிகுலர் டிவைஸோட டெஃபனிஷன். அஃப்கோர்ஸ் இது வந்து alliteration. அதாவது அந்த கான்சனன்ட்டோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு அது ரிப்பீட் ஆகுமானால் அதுதான் வந்து alliteration. அப்போ மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லும்போது கம்பேரிசன் பிட்வீன் டூ அன்லைக் திங்ஸ், அதாவது வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் ஆஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதே போல் சிமிலிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். லைக் ஆஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன் கொடுத்துருந்தா அது சிமிலி, அது இல்லாமையே கம்பேர் பண்ணியிருந்தா அது வந்து மெட்டாஃபர். அடுத்தது ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் ஆர் ஹைப்பர்போலி. ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாகரேஷன், அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் டோல்ட் யூ a million times. இஸ் இட் பாசிபிள்? ஐ ஹவ் டோல்ட் யூ a million times. அது மாதிரி அவ்வளோ தடவை நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீ அதை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக கேட்குறது. ஐ ஹவ் டோல்ட் யூ million times. காண்ட் யூ காட் இட்? இல்லையா, உனக்கு அது புரியவே புரியாதா? இத்தனை முறை நாங்கள் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஹைப்பர்போலி. அதே போல் he runs faster than the wind. அது மாதிரி வர முடியுங்களா? ஸோ அந்த வேகத்தை குறிப்பிடக்கூடியது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸு. ஓகே, சிம்பாலிசம் அப்படின்னு பார்க்கும்போது ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஆர் குவாலிட்டிஸ் யூஸிங் சிம்பிள்ஸ். இப்போது சீசன்ஸை கூட வந்து லிட்ரேச்சரில் வந்து சிம்பாலிசமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்கை வந்து லைஃபோட அந்த பர்த்துக்கும் யூத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. வின்டரை வந்து டெத்து, லைஃபோட எண்டு, இதுக்கெல்லாம் வந்து வின்டரை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பாலிசம் பார்த்தீங்கன்னா டவ் ஃபார் பீஸ். இந்த மாதிரி வரக்கூடிய டிவைசஸ்கெல்லாம் ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். A day without laughter is a day wasted, said by Dash. Options: Kevin Hart, John Oliver, Jim Carrey, Charlie Chaplin. Correct option D, Charlie Chaplin. ஸோ தட் சண்டே மார்னிங் அப்படின்ற ப்ரோஸில் தான் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் இருக்குது. தேர்ட் டேர்மில் இருக்குது. ஸோ அதர் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீடிங் காமெடியன்ஸ், அடுத்தடுத்த செஞ்சுரிஸில் வரவங்க. பட் இந்த பர்டிகுலர் லைனை சொன்னது பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின். இதுவுமே அப்படியே புக்கில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேயே. A day without laughter is a day wasted. Next one. R.L. Stevenson belongs to dash novelist. Options: Scottish, English, Irish, Danish. Correct option A, Scottish. ஸோ R.L. Stevenson எதுக்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் அப்படின்ற ஒர்க்கில் தான் வந்து நம்ம R.L. Stevenson ப்ரிஸ்கிரைப்டு 6th ஸ்டாண்டர்டில். அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலிஸ்ட்டு, ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு போயட்டு, எஸ்ஏயிஸ்ட்டு, மியூசிஷியன். அதே போல் அவர் ஒரு ட்ராவல் ரைட்டரும் கூட. அண்டு அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஐலாண்டு, கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த புக்கோட அந்த அட்டை பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதாவது ஒரு குரங்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு அது முகம் மட்டும் இருக்கும். அதோட காலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்னை போல் இருக்கும். ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடோட புக்கு. அண்ட் தென் எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்சஸ். இதெல்லாம் வந்து அவரோட ஒர்க்கு. வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு கூட இது எது வந்து அவர் எழுதலை அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன ஒர்க் எல்லாமே வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ஃபிக்ஸடு பேட்டர்ன் ஆஃப் அ சின்குயின் போயம்? ஆப்ஷன்ஸ்: 5 lines, 11 words, French word, all the above. சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த இடத்துல வந்து ஆல் தி அபவ்னு வந்துருக்கணும், ஆல் தி போயம்னு இருக்குது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். அதாவது ஆல்ரெடி வந்து லிம்ரிக்கை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அதே போல் தான் இந்த சின்குயின் போயமும். இது வந்து சின்குயின் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஆக்சுவலி சின்க் அப்படின்னு சொல்லும்போது அதோட மீனிங் வந்து 5. ஸோ எவ்ரி சின்குயின் போயம் வந்து எக்ஸாக்ட்லி 5 லைன்ஸில் இருக்கும். அதே போல் 11 வார்த்தைகள், 22 சிலபிள்ஸ் அப்படின்றது அதோட பேட்டர்னு. அது எதை பற்றி அதிகமாக பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ஜெக்டாக இருக்கும். லைக் நேச்சரை பற்றி இருக்கலாம், எமோஷனை பற்றி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மொமெண்ட் அதை பற்றி பேசுகிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் ஐடியா தான் வந்து இந்த சின்குயின் போயம்க்கு ரிலேட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த ஒர்க் ஆஃப் வில்லியம் மேக்பிஸ் தாக்கரே. ஆப்ஷன்ஸ்: எ ட்ராஜிக் ஸ்டோரி, ஸ்டோன் சோப், த ஜங்கிள் புக், ட்ரீஸ். கரெக்ட் ஆப்ஷன் A, எ ட்ராஜிக் ஸ்டோரி.
அதுதான் வந்து வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேவோட ஒர்க்கு. அண்ட் தென் ஸ்டோன் சூப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அனானிமஸ் சப்ளிமெண்ட்ரி. அதுக்கு வந்து யார் எழுதுனாங்க அப்படின்ற இன்ஃபோ இல்லை, அது ஒரு அனானிமஸ். அஃப்கோர்ஸ் அது ஜங்கிள் புக் எல்லாருக்குமே தெரியும், ருட்யார்ட் கிப்ளிங்கோடது. அண்ட் தென் ட்ரீஸ் வந்து சாரா கால்ரிட்ஜோடது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை சியோன் இன் தி ஸ்டோரி த ஜங்கிள் புக்? ஆப்ஷன்ஸ்: நேம் ஆஃப் த wolf, நேம் ஆஃப் த நரேட்டர், நேம் ஆஃப் த ஹில்ஸ், நிக் நேம் ஆஃப் மோக்லி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, நேம் ஆஃப் த ஹில்ஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதில் டெக்ஸ்டில் தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை, ஜங்கிள் புக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ருட்யார்ட் கிப்ளிங்கோட ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஓவராலாக 4 சீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு சீன் ஓப்பன் ஆகிறதே வந்து இந்த சியோன் அப்படின்ற அந்த ஹில்ஸில் இருந்து தான். அதாவது 7 o'clock சன்னி ஈவினிங் இந்த மிடில் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு போகும் அந்த ஃபஸ்ட்டு சீனே. வந்து அதை படிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஜங்கிள்குள்ளே ஒரு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து அந்த வரிகள் நமக்கு கொடுக்கும். அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான இன்ஃபோ என்னென்னா, இந்த நிக் நேம் ஆஃப் மோக்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த மெயின் கேரக்டர் இருக்காங்க இல்லைங்களா மோக்லி, அவங்க அம்மா ஓன் மதர் வந்து பார்த்தீங்கன்னா லுங்ரி அப்படின்னு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, LUNGRI. அதே போல் அந்த மதர் உல்ஃப் வந்து ஒரு பேர் வைக்கும் மோக்லிக்கு, அதாவது மோக்லி த ஃப்ராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். ஷேர்கான் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மோக்லி அவங்க வளர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த 2 பேர் ஆஃப் உல்ஸு, பகீரா இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த அவனை பார்க்கும்போதே வந்து அந்த மதர் உல்ஃப் வந்து ஒரு பேர் வைக்கும், மோக்லி த ஃப்ராக் அப்படின்னு சொல்லும். அவனோட ஓன் மதர் வந்து லுங்ரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வைப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் அபவுட் தி பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ 30க்கு உங்களால் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.